அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தோல்வியிலிருந்து உடனே மீண்டு வருவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. முதல்ல நான் என்ன அதுக்கு பதில் உங்களை திருப்பி வந்து கேட்குறேன் அப்படின்னா, தோல்வியிலிருந்து உடனே மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வந்து அடுத்த வேலை இருக்குது, இல்லை நான் இமீடியட்டாக இதிலே சக்ஸஸ் பெறணும், இல்லாட்டினா வந்து என்னோடய கடன் அடைக்கணும், இல்லாட்டினா வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும், இந்த மாதிரியான பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள் இருப்பதை என்னால் வந்து காண முடிகிறது. ஆனால் தயவு செய்து தோல்வியை தோல்வியாக பார்த்தீங்கன்னாவே ஒரு பெரிய நெகட்டிவ் மைண்ட் செட். தோல்வின்ற வார்த்தையிலேயே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது. தோல்வி அப்படின்னக்கூடிய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பழகி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேர்டே வந்து பார்த்திங்கன்னா சரிவு அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ தோல்வின்றதை கேட்டாவே நெகட்டிவ் மைண்ட் செட். தோல்வின்னு நினச்சாவே நம்மளால் லைஃப்பில் அடுத்த கட்ட போக முடியாது. தோல்வின்னு நினச்சாலும் நம்மளால் வந்து நம்ம வந்து வளர்த்து கொள்ள முடியாது. தோல்வின்னு நினச்சாலே நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையே அந்த அதிர்வெண்னா அந்த ஃப்ரீக்குவன்சி நம்பர், அந்த ஒரு வைப்ரேஷனல் நம்பரை வந்து நெகட்டிவான லோயர் வைப்ரேஷன் நம்பரை அந்த வார்த்தை என்பது தாங்கி இருக்கிறது. அப்போ முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தோல்வியை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதை தோல்வியாக கருதாமல் வெற்றிக்கு போவதற்குண்டான பாதை நீ எடுத்துக்கணும். பூட்டான் வந்து இங்கே நான் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா, நான் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா, இல்லை வந்து டெல்லி, அதுக்கப்புறம் பக்டோகராலேருந்து பை ரோடு வழியாக இப்போ நான் வந்து பஸ்லேயோ இல்லை கார்லேயோ இப்போ நான் வந்து பூட்டான் வரேன்ல, அப்போ நான் பூட்டான் வர்றேன் அப்படின்னா இந்த ஊரெல்லாம் நான் கடந்து வந்தால் தான் இங்கே வர முடியும் அப்படின்னக்கூடிய அடிப்படை விதி இருப்பது போன்று நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும்னா இந்த தோல்வி அப்படின்னக்கூடிய இந்த பகுதிகளை நீங்கள் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இந்த புரிதல் ஜஸ்ட் எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கக்கூடாது, இதை ரியலைஸ் பண்ணணும், உணரணும். ஏன்னா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது, தோல்வியும் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காது, நியூட்ரல் நிலையில் இருப்பீங்க. ஆனால் எதனால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா, அந்த ஒரு வெறி, உத்வேகம் இதெல்லாம் கடந்த நிலையில் இதை நான் அச்சீவ் பண்ணியே தீர்வுன்றதெல்லாம் பாசிட்டிவ், ஓகே. பட் நான் போகிற இடம் ஃபுல்லாக வெற்றியாக தான் இருக்கணும்னு நினைக்கும் போது நாம் மாட்டிக்கொள்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஃபைனலாக கிடைக்கிறது தான். ஆனால் அந்த ஃபைனலாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் சந்திக்க வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது, நாம் அனுபவித்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் நிறையா இருக்குது. வாழ்க்கை அடுத்த கட்டம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கடக்காமல் நம்மால் வந்து வெற்றிக்கு செல்ல முடியாது. அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தோல்வியிலேருந்து உடனே நீங்கள் மீண்டு இடணும்னா அதுக்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ, உத்வேகமாக இருக்கோ, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் உங்களால் வந்து சாதிக்க முடியும். மைண்ட் செட் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பெரிய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியாது. அதுபோல் தோல்வி அப்படின்றத தோல்வியாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட். தோல்வி அப்படின்றத போகக்கூடிய பாதை, நான் ரீச் பண்ணக்கூடிய பாதைக்குண்டான வழி என்று நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது, அது உங்களுக்கு நிம்மதியான மனநிலையை கொடுக்கிறது. தோல்வி நீங்கள் அடைஞ்சிட்டா கூட அந்த தோல்விக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தோல்வி ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸை எழுதுங்க. அதில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்றதை உட்காந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அந்த தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டு முன்னேறும்போது மறுபடியும் தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு, அதற்கப்புறமும் தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு.
100 முறை தோற்றாலும் அதை பற்றி கவலைப்படாத மனநிலையில் நீங்கள் எப்போது பயணம் செய்ய கற்றுக்கொள்கின்றீர்களோ அப்போதுதான் தோல்வியே என் மொத்த வாழ்க்கையும் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டே வரீங்கல்ல, அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே வரீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். உண்மையான வெற்றி என்பது நான் பணம் நிறையா சம்பாதிக்கிறேன், பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் ரீச் பண்ணிட்டேன்றதில்ல வெற்றி. ஒவ்வொரு தோல்வியிலிருந்து ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு லெசன் லேர்ன் பண்ணிங்கன்றது தான் உண்மையான வெற்றி. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தோல்வியிலேருந்து வெளியே உடனே வரதுக்கு உண்டான மைண்ட் செட் என்னென்னா, நான் அதை உடனே அச்சீவ் பண்ணிடுறேன், தோல்வியிலேருந்து உடனே வெளியே வந்துடுறேன்றது கிடையாது. அந்த டிஃபீட்டை நான் எப்படி ஏற்றுக்க போகிறேன்றதுலாம் ரெண்டாவது. முதல்ல அது தோல்வியாக கருதாமல் படிப்பினையாக கருதக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, நான் எப்போ எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அகங்காரத்தின் பிடியில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த மனநிலையை நீங்கள் முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போ நான் 24 மணி நேரமும் நான் சரியாக தான் பண்ணுவேன், நான் தப்பே பண்ண மாட்டேன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்களோ, அதை தாண்டி உங்களால் வாழ்க்கையில் வளர முடியாது. நான் தவறு செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு, என்னை நான் திருத்திக் கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த தவறுகளை திருத்தி கொண்டு தான் நான் அடுத்த கட்டம் போக முடியும். அப்போ வெற்றி எனும் மாலையை நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தோல்வி எனக்கூடிய தூண்கள் என்பது ரொம்ப ஜாஸ்தி இருக்கணுன்ற அந்த பக்குவத்தோடு புரிதலோடு எவன் ஒருவன் பயணம் செய்கின்றானோ அவன் எளிமையாக வெற்றியை அடைகிறான். அந்த வெற்றியை சோகால்டு மெட்டீரியலிஸ்டிக் வெற்றி அவன் அடைஞ்சாலும் அதை தக்க வைத்தும் கொள்கிறான். இந்த பாதைகள் எதுவுமே தெரியாமல் உங்களை நான் அந்த சீட்டில் போய் உட்கார வச்சிட்டேன்னா இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான இது எதுவுமே இருக்காது. லேர்ன் பண்ணலன்னா அது உங்கள் கேரக்டராக மாறாது. லேர்ன் பண்ணி அது உங்கள் கேரக்டராக மாறல அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்னஸ், கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு தோல்வி வந்ததுன்னா நீங்கள் தூண்டு விடுகின்றீர்கள். அப்போ அந்த வில் பவரும் அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கும்போது வெற்றியை நீங்கள் அடைந்த பின்பும், இன்று வெற்றி அடைந்த பல வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பது போல தோன்றும். ஆனால் அதை நம்பி ஏமாறாதீங்க. பின்னாடி ஏகப்பட்ட வலி வேதனைகளை இன்றும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பிளேஸை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்கு. வாடிக்கையாளர்களை தொடர்ந்து வர வைக்கிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்குண்டான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மன அளவுலையும் உடல் அளவுலையும் உலக லெவலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த வெற்றியாளர்களே மேட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நோக்கியா எடுத்துக்கோங்க, ஐஃபோன் எடுத்துக்கோங்க, சாம்சங் எடுத்துக்கோங்க, பிளாக்பெரி எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே தன்னுடைய பிராண்டை நிர்ணயித்துக்கொள்ள ஸ்ட்ராங் பண்ண மார்க்கெட்டில் வேல்யூவாக வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க, எத்தனை பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை அப்டேட்டட் வெர்ஷன் கொடுக்குறாங்க, எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, எத்தனை பப்ளிக் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க, உள்கட்சி மோதல்ன்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே கம்பெனிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை எத்தனை சமாளிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய துரோகங்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது மண்டை பிஞ்சிரும் உங்களுக்கு, மண்டை வலி உயிர் போயிடும் உங்களுக்கு. என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதில்னு. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், வெற்றி என்பது ஒருத்தர் அடைஞ்சிட்டானா அது நிரந்தரமான வெற்றின்னு ஒன்று கிடையாது. அந்த வெற்றியிலேருந்து அடுத்த நொடியே நீங்கள் கீழே தூக்கி போடப்படலாம். அப்போ அந்த நிரந்தரமான வெற்றி என்ற ஒரு வார்த்தை கிடையாது. அது நிரந்தரமான வெற்றி போல தெரிகிறது, ஆனால் அது காணல் நீர் போல. அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியான முயற்சிகளில் இருந்தால் ஒழிய ஒரு மனிதன் அந்த நிலைக்கு போகவே முடியாது. அப்போ ஒரு முறை அடைவதற்கு பேர் வெற்றி கிடையாது. ஒவ்வொரு முறையும் தைரியமாக நின்று பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அதை நான் கிளியர் பண்ணி அதை நான் சக்ஸஸ் பண்ணுறேன்ல, அதுதான் உண்மையான வெற்றி. அப்போ தோல்வியாக நினைக்காம படிப்பனையாக நினைக்கும் போது உடனே உங்களால் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த மனநிலையோடு பாடத்தை கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே திருத்தி கொண்டு ஃபீட்பேக் கேட்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே முன்னேற முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி
கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.